இந்த கொடியை வர ஒரு வீட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, கொண்டு போய் வச்சுக்கோங்கன்ட்டு. நாங்களும் கொண்டு வந்து வச்சோம். ஒரு வருஷம் ஆச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் தான் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வளரவே இல்லை. சரி, என்னடா இதுக்கு பிரச்சனை, வளரவும் முடக்கு, காய்க்கவும் முடக்கு, சரி பிடுங்கி தூர போட்டுடலாமாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு நாள் மீன் சமைச்சு சாப்பிட்டோம். அது மீனை அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வரல, ஏன்னா அங்கே கூட்டம் அதிகம்ன்ட்டு வீட்டில் வச்சே வெட்டிக்கலாம்னு வீட்டில் வச்சே வெட்டினோம். வெட்டி அந்த வேஸ்ட்டை கொண்டு வந்து இதில் போட்டோம் பாருங்கள். போட்டு ஒரு மாதத்தில் அதுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில. பாருங்கள் எவ்வளோ காய்ப்பு பாருங்கள். இது 3வது பறி. ஃபஸ்ட்டு 2 பறி நம்ம வந்து பறித்து சமைச்சு சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த அவரைக்காயும் நல்லா மொத்தையாக பெருசு பெருசாக இருந்துச்சு. அதான் அதுக்கு கொடியெல்லாம் கட்டலை. நம்ம வீட்டு தண்ணி டேங்க் மேலே ஏறுற ஏணியில் போட்டு விட்டேன். அது பாட்டில் ஏறி மேலே போய்கிட்டு இருக்குது. தண்ணி டேங்கிக்கு போய் ரீச் ஆகிட்டு ஆல்மோஸ்ட்டு. இதுக்கு இன்னும் மேலே ஏறியும் பறிக்கலாம், கீழேயும் பறிக்கலாம். நல்லா அழகாக இருக்குது அவரைக்காய். செடி அவரைக்காய் தான் வச்சுருக்கோம். செடி அவரைக்காவே நிறைய பறிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து 1 கிலோ 1.5 கிலோ பறிச்சிடும். ஒரு 10 செடி வச்சுருக்கோம். ஆனால் இது ஒன்று அதுக்கு ஈடு கொடுத்துருது. அவ்வளோ காய்ப்பு காய்க்கு. ஆனால் நல்லா இருக்குது செடி, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. செடி அவரையோட கொடி அவரை வந்து காய் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குது. நிறைய காய்க்குது. இதுக்கு நம்ம மீன் கொடுத்தது தான் அதுக்கு. இப்போ தான் தெரிஞ்சுது, அது மீனுக்காக தான் ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அது வரைக்கும் காய்ப்பனான்னு இருந்திருக்கு. பாருங்கள், இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே பறிச்சாச்சு. செடியும் பாருங்கள், பழைய ஒரு வருஷம் 1.5 வருஷம் செடி மாதிரி இருக்குது பாருங்கள். 1.5 வருஷம் இருக்கும். அது 6 மாதம் 1 மீட்டர் தான் வளர்ந்துருந்துச்சு. ஒரு நோய் தாக்குதல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்ல பூவோட கலரும் பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்கும். கலர் பச்சை பச்சேன்னு இருக்கும் செடி. டெய்லி காலையில் இருந்துச்சோடனே அது கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும் செடி. பாருங்கள், இப்போவே ஒரு கூடைக்கு பறிச்சாச்சு. போதும். கீழே கொஞ்சம் தக்காளி கிடக்கு. தக்காளி பழுக்கணும், பழுத்தா தான் நல்லாயிருக்கும். மேலே ஏறி பறிப்போம். மேலே கொஞ்சம் கிடக்குது, மேலே ஏறி பறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நல்லா இருக்கா. நிறைய 2 கை நிறைய வந்துடுச்சு. போதும். இன்றைக்கி இதை வச்சு ஒரு பொரியலாக வச்சிட வேண்டியதான். எப்படி பார்த்தாலும் இது 30 ரூபா 40 ரூபா 1/2 கிலோ. அது நம்ம மாடி தோட்டத்துலன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போது அந்த டேஸ்ட்டில் நீங்கள் பழகிட்டிங்கன்னா கடையில் போய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா